குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸ் பார்க்க போகிறோம். எல்லோரும் உங்கள் மேக்ஸ் புக்கில் ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கோங்க. வாங்க, ஃபஸ்ட் லெசன் என்னதுன்னா லாங் அண்ட் ஷார்ட். என்னதுமா? லாங் அண்ட் ஷார்ட். லாங்னா என்னதுன்னா நீளமான அப்படின்னு அர்த்தம். லாங்னா என்னதுமா? நீளமான. ஷார்ட்னா குறுகிய, அதாவது சின்னது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லாங்னா என்னதுமா? நீளமாக இருக்கும். ஷார்ட்னா சிறுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெல் பண்ணுங்கள் பார்ப்போம். LONG லாங். லாங். LONG லாங். அண்ட் ஷார்ட். SHORT ஷார்ட். SHORT ஷார்ட். லாங் அண்ட் ஷார்ட். லெசனோட டாபிக் என்னதுமா? லாங் அண்ட் ஷார்ட். அது நீளமாக இருக்கிறது. லாங்னா நீளமாக இருக்கிறது, ஷார்ட்னா சின்னதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். வாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஷீட்டல் அண்ட் கோமல் ஆர் ஈட்டிங் சுகர் கேன். அதாவது ஷீட்டல்ன்றது இவங்க, கோமல் அப்படின்றது இவங்க ரெண்டு பொண்ணுங்களோட நேம். ஆர் ஈட்டிங் சுகர் கேன். சுகர் கேன்னா கரும்புன்னு அர்த்தம். சரிங்களா? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் கேன்னா என்னதுமா? கரும்பு அப்படின்னு அர்த்தம். ஷீட்டல் SHEETAL ஷீட்டல். அண்ட் கோமல் KOMAL கோமல். ஆர் ஈட்டிங். ஈட்டிங்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ஈட்டிங்னா சாப்பிட்றது. EATING ஈட்டிங். ஈட்டிங்னா நம்ம சொன்னோம் சாப்பிட்றது. சுகர் கேன். SUGARCANE சுகர் கேன். ஈட்டிங் சுகர் கேன். அது ஷீட்டலும் கோமலும் கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாம்மா? சுகர் கேன்னா என்னது? கரும்பு. நாங்கள் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த இருக்கா, இவளோட நேம் வந்து ஷீட்டல், இவ வந்து கோமல். ரெண்டு பேரும் கரும்பு தின்னிக்கிட்டு இருக்காங்களா? கரும்பு வந்து என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? சுகர் கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கனெக்ட் தி டாட்ஸ் டு see how much sugar can they have eaten. கனெக்ட்னா இப்படி கோடை இணைச்சிக்கிட்டு வரணும்னு சொன்னேன். கனெக்ட் தி டாட்ஸ். டாட்ஸ்னா புள்ளி, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. DODS டாட்ஸ். டு see how much sugar can. ஹவு மச்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களாம்மா? HOW ஹவு மச். MUCH ஹவு மச். ஹவு மச்னா என்னது? எவ்வளோ அப்படின்னு அர்த்தம். சுகர் கேன். சுகர் கேன்னா என்ன சொன்னோம்? கரும்பு. எங்கள் ஸ்பெல் பண்ணுங்கள் பார்ப்போம். SUGARCANE சுகர் கேன். they have eaten. ஈட்டன்னா சாப்பிட்டு மிச்சிருக்கிறது. EATEN eaten. connect the dots to see how much sugar can they have eaten அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இங்கே கரும்பு கொடுத்துருக்காங்கல்லம்மா, இதில் டாட்ஸ்லாம் தெரியுதுல்ல, அந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி இவங்க வந்து எவ்வளோ கரும்பு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வாங்க கனெக்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு டாட்டா. அந்த இருக்கா, கரெக்டாக பென்சிலை எடுத்துக்கோங்க. எடுத்து ஒவ்வொரு டாட்டா இதே கோட் போட்டு வாங்க கனெக்ட் பண்ணிட்டு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு உள்ளதில் எத்தனை இது இருக்குது இங்கே? 1 2 இது இருக்குது. சரிங்களா? கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோமா? இது யார் சாப்பிட்டதுன்னா ஷீட்டல் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் கோமல் சாப்பிட்டது. வாங்க டாட்டா கனெக்ட் பண்ணுவோம்.
இது யார் சாப்பிட்டது? கோமல் சாப்பிட்டது. எத்தனை இருக்குது? 1 2 3 இது இருக்குது. சரிங்களாம்மா? என்ன கேட்டிருக்காங்க? ஹூ ஹேஸ் ஈட்டன் மோர் சுகர் கேன்? அப்படின்னா ஹூனா யாருன்னு அர்த்தம். யாருன்னா மோர்னா அதிகமான. யார் நிறையா கரும்பு சாப்பிட்ருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம்லமா டாட், அதுதான் அவங்க சாப்பிட்ட கரும்போட இது. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குது? 1 2 தானே இருக்குது. 1 2 3. அப்போ கோமல் தான் அதிகமாக சாப்பிட்ருக்கா. அப்படித்தானம்மா? இப்போ இங்கே என்ன எழுத போகிறோம்? கோமல் அப்படின்னு எழுத போகிறோம். சார் யார் அதிகமாக கரும்பு சாப்பிட்டது? கோமல். KOMAL கோமல். ஹூ ஹேஸ் ஈட்டன் மோர் சுகர் கேன்? கோமல். We can tell who has eaten more by looking at the dotted parts of sugar can. அதாவது நம்ம யார் அதிகமாக சாப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாட்டில் நம்ம கோடு போட்டோம் இல்லையா, அதை வச்சு தானே கண்டுபிடிச்சோம் யார் அதிகமாக சாப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களாம்மா? We can tell who has eaten more by looking at the dotted parts of the sugar can. The dotted part gives us the lengthன்றதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, of the sugar can eaten by Sheetal and Komal. The dotted parts gives us the length. அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்மளுக்கு அந்த டாட்டட் பார்ட்ஸ் லென்த் அப்படின்ற ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்படித்தானம்மா? இங்கேருந்து இங்கே அப்படின்னு ஒரு எண்ணில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்ணில் முடிகிற வரையில் நம்ம லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னம்மா சொல்லுவோம்? ஸ்பெல் பண்ணுங்கள். LENGTH லென்த். அந்த டாட்டட் பார்ட்ஸ் நம்மளுக்கு என்ன தருது? லென்த், அதாவது நீளத்தை தருது, நீளமான ஒரு இதை தருது. சரிங்களா? ஆஃப் தி சுகர் கேன் ஈட்டன் பை ஷீட்டல் அண்ட் கோமல். இவங்க 2 பேரும் சாப்பிட்ட கரும்பு நம்ம டாட்டட் பார்ட்ஸ் குறிச்சோல்ல, அதை நம்மளுக்கு என்னதை தருதுன்னு சொல்லியிருக்காங்க? லென்த்து தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. LENGTH லென்த். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். In each picture, draw along the dotted lines to help the ant and the squirrel reach their food. அது இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்களாம்மா, அதில் நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அலாங் தி டாட்டட் லைன்ஸ். டாட்டட் லைன்ஸ்னால் இந்த புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் நம்ம கோடு போடணும். டு ஹெல்ப் தி, இதுக்கான இந்த அணில் இந்த நட்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் இந்த ஆண்ட் அதோட ஃபுட்டை ரீச் பண்ணுறதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் இப்போ. சரிங்களாம்மா? என்னது? இன் ஈச் பிக்சர் ட்ரா DRAW ட்ரானா வரைகிறதுன்னு அர்த்தம். அலாங் தி டாட்டட் லைன்ஸ். டாட்டட்னா என்னம்மா சொன்னேன்? புள்ளின்னு சொன்னேன்னா டாட்டட் லைன்ஸ். டு ஹெல்ப் தி ஆண்ட், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ஆண்ட்ன்றதை. தி ஸ்கொயரல்ன்றதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ANT ஆண்ட். ஆண்ட்னா எறும்புன்னு அர்த்தம். அண்ட் தி ஸ்கொயரல். ஸ்கொயரல்னா அணில். இந்த இருக்கா? ஸ்கொயரல்னா என்னதுமா? அணில். SQUIRREL ஸ்கொயரல். ஸ்கொயரல்னா என்னதுமா? அணில். ரீச் தியர் ஃபுட், அதாவது இங்கேருந்து அதோட ஃபுட்டை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரீச் தியர் ஃபுட். ஃபுட்னா என்னதுமா? உணவு. ஃபுட்னா என்னது? உணவு. FOOD ஃபுட். இங்கே வாங்க, இந்த ஃபஸ்ட் பிக்சரை பாருங்கள். அணில் இருக்கா? அணில் அதோட நட்ஸ்க்கு, ஸ்கொயரலோட நட்ஸு அதோட கடலைக்கு போக ஹெல்ப் பண்ணுமோ. வாங்க அப்படியே டாட்டர் லைனில்
கோடு போட்டுகிட்டே வாங்க. கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள் சரிங்களாம்மா. கனெக்ட் பண்ணிட்டோமா? இதுதான் இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த நட்ஸ்க்கு வர லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. பேண்ட்டு இது வந்து வுட். இங்கேருந்து டாட் வச்சுருக்காங்களா, அதில் கோட் போட்டுட்டே வாங்க. பேண்ட் வந்து அதோட உணவுக்கு எடுக்க போக நம்ம வந்து கோடு போட்டு வழி ஏற்படுத்தி கொடுத்தாச்சு சரிங்களா. தி ஸ்கொயரல் ஹேஸ் வாக்ட் தி லென்த் ஆஃப் தி ஸ்லைட் டு ரீச் தி நட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தி ஸ்கொயரல் ஸ்கொயரல்னால் என்ன சொன்னோம் அந்த இல்லைங்க, ஸ்பெல் பண்ணுங்கள் பார்ப்போம். SQUIRL ஸ்கொயரல். ஸ்கொயர்னா அண்டில். ஹேஸ் வாக்டு WALKED வாக்டு. வாக்டுனா நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களாம்மா. வாக்டா என்னது நடந்தது. தி லென்த் லென்த்னா நீளம் அப்படின்னு அர்த்தம். என்னதுமா லென்த்னா நீளம். LENGTH லென்த்னா நீளம்னு அர்த்தம். ஆஃப் தி ஸ்லைட் ஸ்லைட்னா அந்த சறுக்கு இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம வந்து ஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டோம் சரிங்களாம்மா. ஸ்லைட்னா என்னது சறுக்கு. SLIDE ஸ்லைட். ஸ்லைட்னா சறுக்கு. டு ரீச் தி நட்ஸ் நட்ஸ்னா இந்த கடலை, அதாவது அணில் சாப்பிட்றத வந்து நம்ம வந்து நட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். NUTS நட்ஸ். அதாவது இந்த லென்த் வழியாக இந்த நீளமான கோடு வழியாக தானே நம்ம வந்து அணிலுக்கும் அதோட சாப்பாடு நட்ஸுக்கும் இருக்கிற பாதையை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கோம். அதை தான் சொல்லியிருக்காங்க இங்கே. என்னதுமா அந்த லென்த் வழியாக நடந்து வந்து அதோட ஃபுட்டை வந்து அதை எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தி ant has walked the length of the wood to reach the cake. தி ant antனா எறும்பு சரிங்களாம்மா. இந்த இருக்கா ANT ant has walked the length. லென்த்துக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். LENGTH லென்த். லென்த்னா என்ன சொன்னோம் நீளம். ஆஃப் தி வுட். வுட்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மரக்கட்டை. வுட்னா என்னதுமா மரக்கட்டை. WOOT வுட். டு ரீச் தி கேக். கேக் இந்த இருக்குங்க இல்லையா கேக். CAKE கேக். ஆண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஆண்ட் வந்து வுட்டில் வந்து இப்போ நடந்து நம்ம போட்ட கோட்டில் நடந்து வந்து இந்த கேக்கை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதை தான் நம்ம வந்து லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீளம். இந்த நீளத்தை கடந்து வந்து தான் அதை வந்து கேக்கை வந்து சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களாம்மா. ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வர்றதுக்கு அதுக்கு லென்த்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வாங்க. தி லென்த் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட் டெல்ஸ் அஸ் ஹவு ஃபார் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ் ஃப்ரம் தி அதர். அதாவது இந்த லென்த் வந்து தி லென்த் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். என்னதுமா இங்கே ஸ்பெல் பண்ணுங்க. OBJECT ஆப்ஜெக்ட்னா பொருள். டெல்ஸ் அஸ் ஹவு ஃபார் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ் ஃப்ரம் தி அதர். இந்த லென்த் வந்து நம்மளுக்கு சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்ஜெக்ட் வந்து ஒன்றுலேருந்து இன்னொருலேருந்து எவ்வளோ தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு அதர் எண்டுக்கு எவ்வளோ தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நீளம் தான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களாம்மா. ஆப்ஜெக்ட்னா என்ன லென்த்னா நீளம் சரிங்களா. அதுக்கப்புறம் லுக் at the following pictures. பிக்சர்ஸ்னா படம் சரிங்களா. இந்த இருக்கா இந்த ரெண்டு படத்தை நம்ம வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னது crayon.
தி பென்சில் இஸ் இது வந்து பென்சில். தி பென்சில் இஸ் லாங்கர் தென் தி crayon அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி பென்சில் PENCIL பென்சில் இஸ் லாங்கர் LONGER லாங்கர்னா நீளமான. தென் தி crayon crayonனையும் பென்சிலையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. CRAYON crayon. crayon நம்மள கலர் ஸ்கெட்ச் வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் வந்து crayon சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, எல்லாத்தையுமே crayon இருக்கும் இல்லையா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பென்சிலை விட இந்த க்ரையானை விட பென்சில் வந்து பெருசாக நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்கர்னா என்ன சொன்னோம், நீளம்னு சொன்னோம்யா. அதான் தி பென்சில் இஸ் லாங்கர் தென் தி crayon. அதாவது இந்த க்ரையானை விட இந்த பென்சில் வந்து நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானம்மா? வி கேன் ஆல்சோ சே தட் crayon இஸ் ஷார்ட்டர் தென் தி பென்சில். அதாவது நம்ம வந்து crayon வந்து ரொம்ப ஷார்ட்டராக பென்சிலை விட ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பென்சிலை விட சிறுசாக இருக்குது. ஷார்ட்டர்னா சிறியது அப்படின்னு அர்த்தம். ஷார்ட்டர்னா என்னதுமா, சிறியது. SHORTER ஷார்ட்டர்னா சிறியது அப்படின்னு அர்த்தம். சரிங்களாம்மா? என்ன சொல்லியிருக்காங்க, தி crayon இஸ் ஷார்ட்டர் தென் தி பென்சில். தி பென்சிலை விட crayon வந்து ஷார்ட்டாக இருக்குது, அதாவது சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லுக் அட் தி பிக்சர் கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, தி பென்சில் இஸ் லாங்கர் தென் தி crayon. அதாவது இந்த பென்சில் வந்து crayon-ஐ விட லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீளமாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபஸ்ட் லைனையும் தி crayon is shorter than pencil அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தி crayon is shorter. இந்த crayon வந்து பென்சிலை விட சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட் லைனில் பென்சிலை விட crayon பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் crayon வந்து பென்சிலை விட சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், ஆனால் வேறு சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். Look at the picture given below. The two crayons are equal in length. அதாவது ஈக்குவல்னா சரி சமமாக அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரி சமமாக இருக்கா லென்த்தில், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, அதான் சொல்லியிருக்காங்க. தி டூ DWO டூனா ரெண்டு. crayons 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 are ஈக்குவல்னா சமம்னு அர்த்தம். சரிங்களாம்மா? ஈக்குவல்னா என்னது, சமம். ஸ்பெல் பண்ணுங்கள். EQUAL ஈக்குவல். இன் லென்த் LENGTH லென்த்னா என்ன சொன்னோம், நீளமான அப்படின்னு சொன்னோம். அதாவது இந்த ரெண்டு crayonsம் நீளத்தில் சமமாக இருக்குது அப்படி தானே, நீளமாக இருக்கிறதுல சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ். வித் தி ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர் compare the length of the given objects to complete the following activity. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் டீச்சரோட ஹெல்ப்போட இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருவாங்கள்ல, அதை இந்த ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணி ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களாம்மா? கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. அவ்வளோதான். வாங்க என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரீட் ஈச் சென்டென்சஸ் that is given below. Please tick if the sentence is right or on int if it is wrong. அதாவது இந்த இருக்கா கீழே கொடுத்துருக்க நம்ம சென்டென்ஸ்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க. ரீட் ஈச் சென்டென்ஸ் தட் கிவன் பிலோ. அதாவது இந்த கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸ்லாம் நம்ம வாசித்து
பிளேஸ் எ டிக். இந்த இருக்கா, அதில் இந்த சென்டென்ஸ் வந்து ரைட் அப்படின்னா நம்ம வந்து டிக் கொடுக்கணும். இல்லட்டா இஃப் தி சென்டென்ஸ் ரைட் ராங் அப்படின்னா இன்ட்டு கொடுக்கணும். அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களாம்மா, வாங்க எந்தெந்த சென்டென்ஸ் ரைட்டு இல்லட்டா ராங்குன்னு பார்ப்போம். ராங்னா டிக் பண்ணணும், ரைட்னா டிக் பண்ணணும், ராங்னா இன்ட் பண்ணணும். சரிங்களாம்மா. தி crayon இஸ் லாங்கர் தென் தி பென்சில். லாங்கர்னா என்ன சொன்னோம், நீளமான அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரிங்களாம்மா, நீளமானதுன்னு சொன்னோம் இல்லையா. தி கிரையான்னா என்னது, இந்த பார்த்தீங்களா, இதுதான் கிரையான். இஸ் லாங்கர் தென் தி பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னது, கிரையான் வந்து பென்சிலை விட லாங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இங்கே பென்சிலை விட கிரையான் வந்து நீளமாவா இருக்குது? இல்லை தானேம்மா. அப்போ அந்த இது வந்து ரைட்டாக தப்பு தானே. அதனால் நம்ம வந்து இன்ட்டு போட்டுக்கிறோம். சரிங்களா, ஏன்னா கிரையான் வந்து பென்சிலை விட லாங்காக இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. தி 2 பென்சில்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். அதாவது 2 பென்சில்ஸ், நம்மளுக்கு ஒரு பென்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவல் இன் தி லென்த், ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்கன்னா அது இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதனால் இன்ட்டு போட்டுக்கிறோம். தி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இஸ் ஷார்ட்டர் தென் தி கிரையான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீழே கொடுத்துருக்காங்களா, கீழே உள்ளது தி ஐஸ்கிரீம் ஸ்டிக்னா ஐஸ்கிரீம் குச்சி. சரிங்களாம்மா, நீங்கள் ஸ்பெல் பண்ணுங்கள். ICE ஐஸ், CREAM ஐஸ்கிரீம். ஸ்டிக் STICK ஸ்டிக். ஐஸ்கிரீம் ஸ்டிக் இஸ் ஷார்ட்டர். நீங்கள் ஸ்பெல் பண்ணுங்கள். SHORTER shorter than the crayon. அதாவது ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து க்ரையானை விட ஷார்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஷார்ட்டர்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து க்ரையானை விட சிறுசாவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைம்மா, அப்போ இதுவும் தப்பு. The pencil is longer than the ice cream stick. லாங்கர்னா நீளமானன்னு சொன்னோம். சரிங்களாம்மா, இங்கே கீவேர்டே லாங்கர் ஷார்ட்டர் அப்படின்றதா. என்னதுமா, லாங்கர் ஷார்ட்டர் அப்படின்னா நீளமாக இருக்கா இல்லாட்டா கம்மியாக குட்டியாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா. தி பென்சில்னா இந்த பென்சில் இஸ் லாங்கர்னா லாங்கர் தென் நீளமான. தி ஐஸ்கிரீம் ஸ்டிக் அதாவது இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை விட பென்சில் நீளமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் தானே, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை விட பென்சில் நீளமாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இங்கே ரைட், அதாவது டிக் பண்ணிக்கிறோம் ரைட்டுன்னு சொல்லிட்டு. சரிங்களா. டு கம்பேர் லென்த் we need at least 2 objects. அதாவது ஒரு இது இப்போ நம்ம என்னது ஒவ்வொன்றுத்துக்கும் கம்பேர் பண்ணி தானே பார்த்தோம். இந்த க்ரையான் வந்து ஐஸ்கிரீம் குச்சியோட சிறுசாக இருக்கா நீளமாக இருக்கா. அப்போ நம்ம ஏதாவது ஒரு இதை கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு 2 ஆப்ஜெக்ட்ஸ் வேணும். அப்படி தானேம்மா. அதாவது ஒரு லென்த்தை கம்பேர் பண்ணணும்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பேர் லென்த் we need at least 2 objects. அதாவது 2 பொருட்கள், 2 objects. OBJECTS objects. ஒரு பொருளோட லென்த்தை கம்பேர் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து 2 பொருள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாம்மா. அதுக்கப்புறம் லுக் அட் தி பிக்சர்ஸ் பிலோ. இந்த பிக்சர்ஸை பாருங்கள். இந்த பென்சிலை விட இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஷார்ட்டாக இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை விட இந்த க்ரையான் வந்து ஷார்ட்டாக இருக்குது. அப்படி தானேம்மா. இந்த க்ரையானை விட இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து லாங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த
இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை விட பென்சில் லாங்கராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோமா. இங்கே வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். we see that the pencil is longer than the ice cream stick. அதாவது இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை விட பென்சில் லாங்கராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை விட பென்சில் லாங்கராக இருக்குங்க. லாங்கர் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பென்சில் அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பென்சில் PENCIL பென்சில் இஸ் லாங்கர் LONGER லாங்கர்னா நீளமான. then the ice cream stick ICECREAM ice cream stick STICK ice cream stick. the ice cream stick is longer than the crayon. இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இஸ் லாங்கர் தென் தி க்ரையான். இதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க? பென்சில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை விட லாங்கராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இஸ் லாங்கர் தென் தி க்ரையான். ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து க்ரையானை விட லாங்கராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்னா நம்ம நீளமானது அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி சே தட் தி பென்சில் இஸ் த லாங்கஸ்ட் அண்ட் தி க்ரையான் இஸ் த ஷார்ட்டஸ்ட். அதாவது இங்கே இருக்கிறதுல எதுமா நீளமானது? பென்சில் தான் நீளமானது. அதுதான் சொல்லியிருக்காங்க. பென்சில் இஸ் தி லாங்கஸ்ட். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிறதுல எது லாங்கானது? பென்சில். பென்சில் இஸ் த லாங்கஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்கஸ்ட்னால் ரொம்ப நீளமானது அப்படின்னு. நீளமானது இருக்கிறதுல. தி க்ரையான் தான் இந்த கலர் பென்சில். க்ரையான் இஸ் த ஷார்ட்டஸ்ட். ஷார்ட்டஸ்ட்னால் ரொம்ப சின்னது இருக்கிறதுல. இந்த க்ரையான் தானே சிறுசாக இருக்குது லாஸ்ட். அதனால் க்ரையான் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஒன் சரிங்களாமா. ஃபஸ்ட்டு வந்து லாங்கஸ்ட் நீளமானது. பென்சில் தான் ரொம்ப நீளமானது. அதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட்னால் இந்த க்ரையான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு கம்பேர் லென்த் ஆஃப் மோர் தென் 2 ஆப்ஜெக்ட் we use the words longest and shortest. அதாவது 2 ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா, மோர் தென் 2 ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா அங்கே வந்து எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமா? லாங்கஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டே இதை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோமா. இப்போ 3 பொருள், அதாவது 3 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. அது என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்? க்ரையான், ஐஸ்கிரீம் ஸ்டிக், பென்சில். அந்த 3 ஆப்ஜெக்ட்ஸே வச்சு பார்த்துட்டு இருப்போமா. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் மேலே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணோன்னா அதில் வந்து நம்ம லாங்கர் ஷார்ட்டர் அப்படின்னு தானே பார்த்தோம். 2 ஆப்ஜெக்ட்ஸ் மேலே வந்தால் நம்ம வந்து லாங்கஸ்ட் ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா. என்னம்மா? லாங்கஸ்ட் LONGEST லாங்கஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் SHORTEST ஷார்ட்டஸ்ட். லாங்கஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட். இதை எப்போ யூஸ் பண்ணுவோம்? அதாவது 2 பொருளுக்கு மேலே, அதாவது 2 ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வேறு எதாவது கம்பேர் பண்ணோன்னா அதுக்கு வந்து நம்ம லாங்கஸ்ட் ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. we say that the pencil is the longest and crayon is the shortest. அதான் ஃபஸ்ட்டு 2 உள்ளதுக்கு மட்டும் வந்து ஃபஸ்ட்டு 2 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம லாங்கர் ஷார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களாமா. ஆனால் மீனிங் ஒன்றே தான். 3 பொருள் வந்தால் லாங்கஸ்ட் ஷார்ட்டஸ்ட்னு யூஸ் பண்ணணும். 2 பொருள் வந்தால் லாங்கர் ஷார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும் சரிங்களாமா. இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்? அதாவது லென்த் அப்படின்றது என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் ஷார்ட்டஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம் சரிங்களா. சரி, தேங்க்யூ கேர்ள்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.